இல்லை, திமுகவினர் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க, உயர்ந்த அழுத்தத்தில் இருக்காங்க. இன்னமும் அவங்கள மக்கள் விரோத செயல்களை தான் திமுக செஞ்சுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் அனைத்தும் களையெடுக்கப்பட்டு இந்த அரசு விரைவில் மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை துவங்கும். இல்லை, திமுகவினர் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க, உயர்ந்த அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க இப்போ 5 வருஷமாக அவங்க செய்த ஆட்சி, அவங்க எந்தெந்த மாதிரியான மக்கள் விரோத செயல்கள், இதில் எல்லாரும் சேர்த்து தான் மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்துருக்காங்க. இதற்கு அவங்க இன்னைக்கு எங்களுடன் கூட்டணி சேர்ந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினரிடம் அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவது, தேவையில்லாமல் தகராறு செய்வது, இன்னமும் அவங்கள மக்கள் விரோத செயல்களை தான் திமுக செஞ்சுக்கிட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்களை திமுக தூண்டுதல் பேர்னா தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்பட்டு வருது. அரசுக்கு எந்த வகையிலாவது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் திமுக செயல்பட்டு வராங்க. மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனைத்தும் களையெடுக்கப்பட்டு இந்த அரசு விரைவில் மக்களுக்கான செயல்பாடுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை துவங்குவோம். அதிமுக இன்னும் பல்வேறு இல்லை, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள், அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய இதில் இல்லை. அவங்கள யாராவது அவங்களுடைய தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டு ராஜினாமா செய்தால் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முற்றிலும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இருப்போம். அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. வந்தவர்களை இல்லை, அவங்க ரிசைன் பண்ணிட்டு யாரெல்லாம் சேர்றாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சேர்றவங்களும் சேரான்னு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்களோட நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் அங்கங்கே ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கெல்லாம் இனிமேல் மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது நம்பிக்கையை வைத்து தமிழக மக்கள் எங்களோட தலைவர் மீது வச்ச நம்பிக்கையில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாரும் அங்கே சேர்ந்துட்டு சேர்றவங்களை தடுக்கிற உரிமை யாருக்கும் ரீடிங் இருக்கு. 2 மாதத்துக்கு மேலே எடுக்காம இருக்காங்க அப்படின்னு சில கணக்கீட்டாளர்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1500 பேர்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ 4500 பேர்கிட்ட கணக்கீட்டாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம். மின்சாரத்துறையில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட கடந்த 5 ஆண்டுகளில் மின்சாரத்துறை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. எல்லா இடத்திலும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்துருக்கீங்க, அங்கங்கே நடக்க வேண்டிய இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம், எங்கெங்கெல்லாம் ஃபால்ட்டுனால வர வேண்டிய மின்தடைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமான இந்த ரோந்து வாகனங்கள் எங்கெங்கெல்லாம் ரோந்து வாகனங்கள் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக பதில்களும் என்னென்னா, நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸ் மூலமாக கால் சென்டர் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் எங்கெங்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டு ரெக்டிஃபை பண்ணது அதோட பதில்களும் உடனடியாக தெரிவிக்கப்பட்டு வருது. எல்லாமே உடனடியாக போன வாரம் இதே நாள் இருந்த சூழ்நிலைக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா 80% இடத்துல இருந்த அப்போ இருந்த பிரச்சனைகள் குறைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதை சரி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. நிறைய இடத்துல இப்போ நேற்று மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிண்டியில் மட்டும் ஒரே இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட்டு, அதனால கொஞ்ச நேரம் மின்தடை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதெல்லாம் சரி செய்து சீரமைக்கும் பணி நடந்துகிட்டே வருது. நேற்று முற்றிலும் அதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலையில் அனைத்தும் அந்த எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஃபியூஸ் ஆஃப்னாலேயோ இல்லை மற்ற ஜம்பர் இஷ்யூனாலேயோ இல்லை ஓவர்லோடுனாலே வந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டு வந்துட்டே இல்லை, கண்டிப்பாக எடுக்கப்படும். எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்தோ அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுற பணிகள் இருக்குது. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. அனைத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண பணிகளும் நடைபெற்று வருது. எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ, ஊழல் நடந்திருக்கோ, யாரும் தவறு செய்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நடவடிக்கைகள் இருக்கும். ஏன்னா மக்களுடைய பணத்தையும் மக்களுக்கான இருக்கும் நிறுவனத்தின் மீதும் யாரும் தவறு செய்ததில்லை. அதுக்கான நடவடிக்கை சட்டப்பூர்வ நடவடிக்கை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கலாம் செய்யும். இல்லை, இப்போ இந்த வருடத்திற்கான நம்ம சட்டக்கல்லூரிகளுடைய இதில் நீங்கள் துவங்குறதுக்கான வேலை பணிகள், அது இல்லாமல் போன இதில் ஏபிபியோடைய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் நியமனங்கள் தொடர்பான விஷயங்கள், அது இல்லாமல் அடுத்து வர்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற வழக்கறிஞர்கள் நியமிப்பது, அது போன்ற பல ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இது இல்லாமல் லா கமிஷன்ஸ் அடுத்த மாதம் லா கமிஷன் அடுத்த மாதம் முடிவடையுது. ஸோ அது நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ லா கமிஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் அனைத்து பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஸோ விரைவில் நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள், அதாவது அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் தனியார் சட்டக்கல்லூரிகள் ஒரு சில இடத்துல முறைகேடுகள், தவறான விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களாம் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் இருக்குது. ஒரு சில கல்லூரிகள் அரசு சீட்ஸு, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸையும் அவங்களே ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களெலாம் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பும் பணிகள் இருக்குது. அரசு கல்லூரிகளில் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கான ஆய்வுகள் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. கண்டிப்பாக சீரமைக்கிற பணிகளை நடைபெற்று முழு வீச்சில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுக்கும் பணிகளில் முடுக்கி விட்டப்பட்டுள்ளது.
கண்டிப்பாக திருப்பங்குன்றத்துக்கு முதலாவதாக என்னென்னா அங்கே இருக்கிற இந்த கழிவுநீர் கால்வாய்கள் பணிகள் தான் முதலாவதாக. அது போக எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன அவங்களுடைய குறைகள் சொல்லியிருந்தாங்களோ அதையெல்லாம் கணக்கிட்டு அங்கே நிவர்த்தி செய்யும் பணிகள் நடைபெற்றது. முதலாவதாக மதுரை முழுவதும் என்னென்னா நமக்கு கழிவுநீர் கால்வாய்கள் திட்டங்கள் சரியாக இல்லை. கழிவுநீர் கால்வாய் திட்டம் பெரிய அளவில் மதுரை முழுவதும் செய்யப்பட வேண்டும். அதற்கான பெரிய அளவு திட்டப்பணிகளை ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளோம். அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக மதுரையில் முதலாவதாக கழிவுநீர் கால்வாய்கள் வெளியேற்றும் பணிகள் இதுவரை யாருமே இது சம்பந்தமாக செய்யவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். கழிவுநீர் கால்வாய் மதுரை முழுவதும் சீரமைக்கப்பட வேண்டும். அதுக்கு பெரிய அளவில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஆலோசனைகள் ஈடுபட்டுள்ளோம். அது முடிஞ்ச பிறகுதான் மற்ற பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நன்றி.